ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்வி டைம்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு மினி vlog தான். ஸோ இட்லிக்கு வந்து அரிசி வந்து ஊற வைக்க போகிறோம். எல்லாத்தையுமே ஒன்றா கொட்டி தான் நான் ஊற வைக்க போகிறேன். ஒரு 4 மணி நேரம் கடையில் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவேன். வீட்டில் கிரைண்டர் போட போகிறதில்ல. ஸோ என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவல், ஜவ்வரிசி, வெந்தயம் அண்ட் அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் கலந்து போட்டிருக்கேன். இது வந்து சாட்டர்டே நைட்டு இதை ஊற வச்சு அரைச்சிட்டு வந்து நாளைக்கு மார்னிங் வந்து இட்லியும் சிக்கன் குழம்பும் தான் வைக்க போகிறோம். மார்னிங் பார்க்கலாம். இது வந்து சண்டே மார்னிங். இப்போ வந்து நம்ம சிக்கன் குழம்பு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு அதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம், பட்டை எல்லாத்தையுமே. அண்ட் அதோடையே சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸுமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் அது கூட கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவின தேங்காயும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோடையே வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அண்ட் ஒரு கைப்பிடி புதினாவையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம், பேஸ்ட் மாதிரி பண்ணி. ஸோ நல்லா நைஸாக வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அப்படியே டைரெக்டாக ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஏற்கனவே பச்சை வாசனை போயிருக்கும், சும்மா லைட்டாக வதக்குனா போதும். அது கூட வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்கிற அது ஒரு டேபிள் ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அண்ட் தேவையான அளவு உப்பு அண்ட் தக்காளியுமே வந்து நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அண்ட் உருளைக்கிழங்கு அண்ட் தேவைப்பட்டால் முருங்கைக்காய் கூட நம்ம போட்டுக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கர் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தால் நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டு மறுபடியும் கொஞ்சமாக பெப்பர் போட்டு கொதிக்க விட்டு அண்ட் அதுக்கப்புறம் கொத்தமல்லியை போட்டு எடுத்தோம்னா நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி. ஸோ இது வந்து நேற்று ஊற வச்சு அரைச்சோல அந்த மாவில் செஞ்ச இட்லி அண்ட் சிக்கன் குழம்பு. இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். இன்னொரு மினி vlogல பார்க்கலாம். பாய்.